Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி சன்னா பட்டூரா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இந்தளவு வெந்திருக்கணும். கொண்டக்கடலை வெந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் நான். இது வந்து ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். நம்ம அரைக்க போகிறோம் வதக்கிட்டு, அதனால் பெருசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் அரிஞ்சு போட்டிருக்கேன். இது கூடவே மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம இதை மூடி வச்சுக்க போகிறோம். நல்லா தக்காளி குழஞ்சி வெந்து வரணும். தக்காளி குழஞ்சிடுச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து மசாலா கருகக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த கொஞ்சம் தண்ணியை விடுறோம். விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கலரி விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்தளவு வெந்ததுன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்தளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டக்கடலையை இது கூடவே போட்டு அரைச்சிக்கிறோம். இது வந்து இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். திரும்பவும் அதே கடாயிலே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இது நல்லா பொரியணும். பொரியும் போது நம்ம பச்சை மிளகாய் ஒன்று இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேவி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுருக்கோம். இது கூடவே அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோடு நான் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோடு நம்ம கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடிட்டு போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது கொதிச்சிட்ருக்கும் போதே அடுத்ததாக நம்ம 2 டீஸ்பூன் அளவு சன்னா மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போடும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பட்டூரா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா கலந்துக்கோங்க. 250 ml மாவு, மைதா மாவுக்கு 100 ml தயிர், அதான் கணக்கு. இதை நம்ம போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றுனீங்கன்னா போதும். இந்தளவு நல்லா பிசைஞ்சிடலாம் சாஃப்டாக. இப்போ பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம்
இந்த மாதிரி ஒரு ஈரமான ஒரு காட்டன் துணியாக பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈரமாக சொத சொதன்னு இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பூரியாக இடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் தொட்டு மட்டும்தான் திரட்ட போகிறோம். பூரியாக இட்டதை நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறோம். சூப்பரான சன்னா பட்டூரா ரெடி ஆகிடுச்சு. பூரி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.